Hi everyone, welcome back to the channel. In class 10 CBSE Science Physics இருக்கிற electricity chapter important numericals பார்க்கலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find out of the following electric circuit given below equivalent resistance or effective resistance of 4 resistor. 4 ரெசிஸ்டர் இருக்கு 1 2 3 4. ஸோ இந்த சர்க்கியூட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிம்பிள் ஃபார்மில் மாற்றிக்கலாம். இந்த ஏ பாயிண்ட்டு டி பாயிண்ட்டு தான் அவுட்புட்டாக இருக்குது, சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கிறேன், ஏடியா. இப்போ இது மூணும் பாருங்கள் ஒரே லைனில் வருது. ஸோ அதை இப்படி போட்டுக்கிறேன். 3 ரெசிஸ்டர் இப்படி இருக்குது, கீழே மட்டும்தான் என்ன இருக்குது, ஒரே ஒரு ரெசிஸ்டர் இப்படி இருக்குது, சரியா? ஸோ இந்த டியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கீ போட்டிருக்காங்க, கீழே இருந்து ஏ டு டிக்கு வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிள் ஃபார்மெட்டில் மாற்றிக்கிட்டோம், சரியா? எல்லாமே 10 10 10 10 புரிஞ்சா பாருங்கள். ஓகே, இது மூணும் சீரீஸு, இதுக்கு இது பேரலல், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெசிஸ்டர் இன் சீரீஸ் ஃபார்முலா அப்படின்னும் போது R1 + R2 + R3. ஸோ 3 ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கிறதால மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 10 10 அப்போ ஆட் பண்ணும்போது 30 ஓம் வரப்போகுது, சரியா? இப்போ ஃபர்தராக இந்த சர்க்யூட் எப்படி மாறப்போகுதுன்னா, இது 30 ஓமு, இது வந்து 10 ஓம், 30யும் 10ம் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரலோட ஃபார்முலா அப்படின்னும் போது parallel 1/Rp is equal to 1/R1 + 1/R2, சரியா? ஸோ அப்போ 1/Rp 1/30 + 1/10. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது LCM 13 எடுத்துக்கிறேன். 1/Rp = 13 போட்டோன்னா 30 1s are 1 போட்டுக்கலாம், 10 3s are அந்த 3 இங்கே வந்துடும். அப்போ 4/30 இருக்கா, 1/Rp வந்து 4/30 இருக்குது. அப்போ Rp வந்து 30/4. இது அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 30 / 4 பண்ணோன்னா 4 7s are 28, ரிமைனிங் 2.07, 4 5s are 20, 7.5. Rp வந்து 7.5 ஓம், சரியா? நெக்ஸ்ட்டு ஏ கொஸ்டின் முடிச்சிச்சு. கால்குலேட் த கரண்ட் ட்ரா ஃப்ரம் த சர்க்யூட். ஐ கேட்டிருக்காங்க. ஐ அப்படின்னும் போது ஓம்ஸில் ஃபார்முலா V = IR எடுத்தனா ஐ வந்து நான் வரும் V/R. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 ஓம், 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து 3/1 போட்டு ரெசிஸ்டன்ஸ் 30/4 எடுத்துக்கிறேன். கேன்சல் பண்ண ஈஸியாக இருந்தால் முடிச்சிடலாம். 3/1 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4/13 வரப்போகுது. 3 1s are 3 10s are. ஸோ கேன்சலேஷன் ஈஸியாகிடுச்சு பாருங்க. 4/10 வந்து ஐ வந்து 0.4 ஆம்பியர், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். an electric lamp whose resistance 20 ohm. ஸோ இந்த லேம்போட ரெசிஸ்டன்ஸ் 20 ஓமா and a conductor resistance 4 ohm கொடுத்துருக்காங்க, are connected to a battery of 6 volt 6 volt. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இது ரெண்டும் எப்படின்னு பார்க்கணும். சீரீஸாக இருக்குது, ஒரே லைனில் வந்து அது பேர் சீரீஸ். ஸோ சீரீஸில் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ RS அப்படின்னும் போது ஃபார்முலா எழுதியதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஸோ 4 + 20. ஸோ RS வந்து 24 ஓம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டிங்கன்னா எவால்வேட்டருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட் த்ரூ த சர்க்யூட். ஸோ ஃபார்முலா எழுதிடலாம். ஓம்ஸில் எழுதிடுங்க. V = IR. அப்போ ஐன்னும் போது V/R. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே, 6 வோல்ட்டு. கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24, 6 1s are 6 4s are 24, 1/4. அதை வந்து எவ்வளோ சொல்லலாம்னா 0.25 ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக் லேம்ப் அந்த கண்டக்டர். ஸோ இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, தனித்தனியாக கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஃபார்முலா ஓம்ஸ்லா V = IR. ஸோ சீரீஸ்ன்றதால கரண்ட் சேமாக தான் இருக்கும், அதை 1/4 எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ அப்போ அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் 4 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வந்து 1 வோல்ட் காமிக்க போகுது, 1V. வோல்டேஜ் அக்ராஸ் த கண்டக்டர் வந்து 1 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு அக்ராஸ் த லேம்ப் பண்ணும்போது V = IR. சேம் ஃபார்முலா. I வந்து 1/4 தான், R வந்து 20, 4 1s are 4 5s are 20. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக இல்லையா, எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா 1 + 5 6 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இங்கேருந்து 6 வோல்ட்டு, இதுக்கு 1 வோல்ட் எடுத்துக்கிச்சு, இதுக்கு 5 வோல்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ நம்ம போட்டது கரெக்டு, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ 5 மார்க் இந்த சாப்டரில் வந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வரும். சர்க்யூட் பேஸ்டாக வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்றதை கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ 4 resistors voltmeter battery are connected in a circuit as shown figure. சரியா? இதோட வேல்யூஸ் கிளியராக இல்லை, நான் மேலே மென்ஷன் பண்ணிடுறேன். இது 30, இது 15, இது 30,
இது அகைன் ஒரு 15, இது ஒரு 15. சரியா, இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. R1, இது R2, R3, R4. ஓகே, ஸோ சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, 20 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நெட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்? நெட் ரெசிஸ்டன்ஸ்னால ஒன்று தான், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால ஒன்று தான், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னால ஒன்று தான். இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பேரலல்ல, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ ஒன்று 30 இருக்குது, ஒன்று 15 இருக்குது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை கிளியராக அனலைஸ் பண்ண கற்றுங்க. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ 1/RP is equal to 1/30 + 1/15. ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது நான் வரும் 30னே எடுத்துக்கலாம். சரியா, ஸோ 30 1s are 30, அப்போ 1 போட்டால் போதும். 15 2s are 30, அந்த 2வை இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 + 2ன்னு வரப்போகுது. 3/30யை 1/10ன்னு போடலாம். அப்போ ஆர்பியோட வேல்யூ 10 Ω. சரியா, இப்போ இந்த சர்க்யூட்டை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, இது ஒரு 15, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது வந்து ஒரு 10, இது ஒரு 15. ஓகேவா, ஸோ இது ஒரு 15. பேட்ரி வந்து 20 வோல்ட் இருக்குது, பேட்ரி வந்து ஒரு 20 வோல்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின் வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சீரீஸ் யூஸ் பண்ணால் நான் வரப்போகுது R1 + R2 + R3, 15 + 10 + 15. ஸோ 15 30, 30 + 10 40 Ω யூனிட்டோட போடுங்க. சரியா, ஸோ ஹவு மச் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் த வோல்ட் மீட்டர் கனெக்டட் அக்ராஸ் த R4 மெஷர்? இங்கே மட்டும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு சம் மாதிரி தான். அப்போ V is equal to IR. அப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு கரண்ட் தேவை. ஸோ இந்த மொத்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஓம்ஸில் V is equal to IR போட்டோன்னா I வந்து V/R. ஸோ வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, மொத்த வோல்டேஜ் 20, மொத்த ரெசிஸ்டன்ஸ் 40. ஸோ 1/2 வந்து 0.5 ஆம்பியர் கரண்ட். அப்போ இங்கே வந்து கரண்ட்டை நம்ம 1/2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 0.5ன்னு எடுத்துக்கலாம். 1/2 ஈஸியாக இருக்கும். ஸோ 1/2. இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. 15 இருக்கா, அப்போ 15/2 7.5 வரும். சரியா, இங்கே வந்து 7.5 வோல்ட்டு. ஸோ இந்த வோல்ட் மீட்டர் வந்து 7.5 வோல்ட் காமிக்க போகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பவர் டிசிபேட்டட் இன் த R1? ஸோ பவர் ஃபார்முலா P is equal to VI. ஓகே, V இங்கே இருக்கிற வோல்டேஜ் தெரியுமா, கரண்ட் மட்டும் தெரியும். வோல்டேஜ் இங்கே இருக்கிற வோல்டேஜ் வேணும்னா அகெயின் V is equal to IR போடுங்க. கரண்ட் வந்து சேம் கரண்ட் தான், 1/2. அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு 7. அதான் ரெசிஸ்டன்ஸ் 15. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜும் வந்து 7.5 தான் வரப்போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே எவ்வளோ சார் வோல்டேஜ் இருக்கோ அதையுமே நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 10. ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து IR 1/2. இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 10. 2 1s are 2 5s are. கரெக்டாக வருதான்னு இப்போ நம்ம போட்டது கரெக்டானு பார்க்கலாம் பாருங்கள். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ வந்துச்சு, 7.5. ஸோ இதுக்கு எவ்வளோ வந்துச்சு, 5 வந்துச்சு. ஸோ இங்கேயும் அகெயின் 7.5 வருது. 7.5 7.5 15 15 + 5 20. ஸோ அப்போ இங்கே கரெக்டாக அந்த 20 இருக்குது, நம்ம போட்டது கரெக்ட் தான். ஓகேவா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பவர் டிசிபேட்டட் இந்த R1. ஸோ இங்கே இருக்கிற பவர், ஸோ பவர் அப்படின்னும் போது P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், VI. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் 7.5, அங்கே இருக்கிற கரண்ட்டு 1/2. சரியா, ஸோ அப்போ 7.5 / 2 பண்ணோன்னா நான் வரும் பாருங்கள், 2 3s are 6, ரிமைனிங் 1. அந்த டெசிமல் அப்படியே வச்சுக்கோ, 7 2s are 14, 1 0 போட்டிங்கன்னா 3.75. ஸோ 3.75 வாட், பவரோட யூனிட் வாட்னு போட்டுங்க. சரி, இதில் இப்போ வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த கரண்ட் இன் த 30 Ω ரெசிஸ்டர் அண்ட் வாட் இஸ் த கரண்ட் இன் 15 Ω ரெசிஸ்டர்? இங்கே எவ்வளோ கரண்ட், இங்கே எவ்வளோ கரண்ட் வருதுன்னு கேட்கலாம். ஸோ அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுக்கு லாஜிக் என்ன பண்ணணும்னா, ஸோ கரண்ட் வந்து எவ்வளோ 0.5 இருக்கா, ஸோ இங்கே வர்றது 0.5 வரும். இந்த இடத்துல வந்து அது ரெண்டாக பிரிஞ்சிடும். சரியா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, V is equal to IR எடுத்துனா I வந்து V/R. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் 5, அதோட மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு 30. அப்போ 1/6. 1/6 கரண்ட் இங்கே போகும். கீழே இருக்கிற அதை I1ன்னு எடுத்துக்கிறேன், I2 V/Rன்னும் போது V/R வந்து 5/15. ஸோ 5/15 1/3. சரியா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1/6 + 1/3 பண்ணினா கீழே வந்து 6, 1 + 2 3/2, 3/6
அகெயின் 1/2 வருது பாரு, கரெக்டாக? ஓகேவா? ஸோ கரண்ட் எப்படி பிரியும் அப்படின்னா, இங்கே வந்த கரண்ட்டு இதில் கொஞ்சம் கரண்ட்டு இதில் கொஞ்சம் கரண்ட்டு இப்படி பிரிஞ்சிடும். 2 வழி வந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் கரண்ட் இங்கே கொஞ்சம் கரண்ட்டு. இது கொஸ்டினில் கேட்கல, மற்ற கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ கரண்ட் அப்படின்னும் போது V/R. ஸோ இங்கே 1/6 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது, இங்கே வந்து 1/3 ஆம்பியர் கரண்ட் போகுது. அகெயின் இங்கே வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து 1/2 கரண்ட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி சர்க்கியூட் ரொம்ப சிம்பிள். அதை நம்ம விஷுவல் பண்ண கற்றுக்கணும்னா ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஷுவராக இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த வாட்டி சாம்பிள் பேப்பரில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை கிளியராக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டா இந்த சம் மட்டும் நீ தெளிவாக போட்டினா எலக்ட்ரிசிட்டியில் எந்த சம் கொடுத்தாலும் உன்னால் போட முடியும். பொறுமையாக சொல்லித்தரேன், கிளியராக பார்த்துங்க. as shown in the figure below, A, B and B are two lamps. இது பல்பு, A ஒரு பல்பு, B ஒரு பல்பு. A பல்பு is rated 12 volt 24 watt, 12 volt 24 watt, and B is rated 6 volt. When the B is operated at the rated voltage and the current in it is 3 ampere. ஸோ அப்போ இங்கே போகிற கரண்ட் வந்து 3 ஆம்பியர் கரண்ட் போதும். 6 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது 3 ஆம்பியர் கரண்ட் போகுது. The value of R1 and R2 are chosen so that both lamps are operated at the rated voltage. ஸோ இந்த வோல்டேஜில் தான் இது வேலை செய்ய போகுது. 12 வோல்ட்டில் இது 6 வோல்ட்டில் வேலை செய்ய போகுது. ஸோ அப்போ R1 எவ்வளோ எடுத்துருக்கணும், இது R1, இது R2. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேறு 4 சப்டிவிஷன். இது 5 மார்க் கொஸ்டின். ஷுவராக இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் சிம்பிளாக லாஜிக்கை யூஸ் பண்ணி போட கற்றுங்க. கால்குலேட் த கரண்ட் இன் லேம்ப் ஏ. ஸோ லேம்ப் ஏ எங்கே இருக்குது? ஸோ லேம்ப் ஏ இந்த பார்ட்டு. ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பவரோட ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பல்போட பவர் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 24 வாட்டு, வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். P = VI. அப்போ I வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், P/V போடலாம். ஸோ பவர் 24, வோல்டேஜ் 12, 12 1s are 12 2s are. அப்போ I வந்து எவ்வளோ இருக்குது, 2 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இங்கே போகிற கரண்ட்டு 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடும் ஈஸியாக. ஸ்டேட் அண்ட் கிவ் ரீசன் ஃபார் த ரீடிங் ஆஃப் வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டரில் எவ்வளோ ரீடிங் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த 2 பார்ட்டு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வோல்ட்டு, 12 வோல்ட்டு. அப்போ இது பேரலல்னா இது மொத்தத்துக்குமே 12 வோல்ட்டு. அதில் இது 6 வோல்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே எவ்வளோ இருக்குன்னா இது 6 வோல்ட்டு. அப்போ இதுக்கு எவ்வளோ இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 12, இது 6னா இதுவும் 6. ஓகே? அப்போ 6 + 6 12. ஸோ அப்போ இந்த வோல்ட் மீட்டரும் ஆப்வியஸாக என்ன தான் சொல்ல போகுது, பி கொஸ்டின். வோல்ட் மீட்டர் ஷோஸ் த 12 வோல்ட். பி வந்து 12 வோல்ட். புரிஞ்சிச்சா? ஸோ பேரலல் வோல்டேஜ் சேம். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்க. பேரலாக வோல்டேஜ் சேம். சரியா? இம்பார்ட்டண்ட்டான லாஜிக். பியும் முடிச்சிட்டோம். சிம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R2. R2 ஈஸியாக சொல்லலாம். எப்படின்னா, இப்போ R2 அக்ராஸ் வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேணும். R கொஸ்டின் மார்க்கு. அதில் கரண்ட்டு இது ஸ்ட்ரெயிட் லைன் தான். இதில் 3 ஆம்பியர் கரண்ட்டு, இந்த பல்பில் 3 ஆம்பியர் கரண்ட் போச்சுன்னா இந்த ரெசிஸ்டார்லையும் I வந்து எவ்வளோ தான் போவோம், 3 ஆம்பியர் தான் போகுது. அப்போ ஓம்ஸ் லாவே யூஸ் பண்ணுங்கள். V = IR. என்ன வேணும், R வேணும். R வேணும்னா V/I. V 6, I வந்து 3. அப்போ 3 1s are 3 2s are. அப்போ மஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தான் இருக்கணும், 2 ஓமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 ஓம். R2 = 2 ஓம். R2 வந்து 2 ஓம். பார்க்க தான் பெருசாக இருந்துச்சு, டீகோட் பண்ணால் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதையும் கண்டுபிடிச்சோம்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R1 வேணும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். மொத்த வோல்டேஜ் 15ல் இங்கே 12 வோல்ட்டு போயிடுச்சு. அப்போ இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும், கன்ஃபார்மாக எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா 15ல் 12 போச்சுன்னா 3 வோல்ட் இருக்கும். சரியா? ஸோ வோல்டேஜ் வந்து இந்த 4th கொஸ்டினுக்கு வோல்டேஜ் வந்து 3 வோல்ட் இருக்குது. 6 கொஸ்டின் மார்க்கு. I எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். I எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ கரண்ட் வேணும்ல, அந்த கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த லைனில் 2 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சோம். இது 3 ஆம்பியர்னு கொடுத்துறாங்க. இது வந்து கணக்கில் வராது வோல்ட் மீட்ரு. சரியா? இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் இந்த இடத்துல வரப்போகுது. 2 + 3. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் போகுது, 5 ஆம்பியர் கரண்ட் போகும். சரியா? அவ்வளோதான் லாஜிக். நம்ம வேறு எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த 2வும் இந்த 3யும் சேர்ந்து தான் இங்கே வரப்போகுது.
ஸோ அப்போ ஐ வந்து நான் 5 ஆம்பியர்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஓம்ஸ் லா V இஸ் ஈக்குவல் டு IR. நம்மளுக்கு R தான் வேணும், V பை ஐயா. V வந்து 3 வோல்ட்டு, I வந்து 5. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், 5 போட்டு உள்ள 3 போட்டிங்கன்னா போவாது, 0 போட்டுப்பா, 5 6 ஆர் 30. அப்போ R வந்து 0.6 ஓம், R1. புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான், சிம்பிளான லாஜிக்கு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்ஸு. லாஜிக் ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான லாஜிக்குன்னு ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். parallel அப்படின்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும். சரியா? வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஸோ parallel கனெக்ஷன்ஸ் இப்படி இருக்க போது. ஸோ கரண்ட் மட்டும் என்ன ஆகிடும், I1 I2 ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா? அதுவே சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா ஒரே லைனில் போகும். ஒரே லைனில் போகும்போது கரண்ட் ஐ சேமாக இருக்கும், வோல்டேஜ் தான் என்ன ஆகிடும், ஸ்ப்ளிட் ஆகிடும், V1 V2 அது மாதிரி. சரி, இந்த ரெண்டு லாஜிக் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை, இது சிம்பிளான கொஸ்டின் பாருங்கள். ஸோ parallel-ஆ இருக்குது, 2 wires A and B of equal length A B ரெண்டுத்தோட லென்த்து L சேமு, have equal resistance R. If the resistivity of A is more, rho of A வந்து rho A more, rho B வந்து less. சரியா? which wire is thicker and why? which wire thicker? ஸோ ஏரியா எதுக்கு திக்காக இருக்கும், ஏரியா எதுக்கு அதிகமாக இருக்கும், கொஸ்டின் மார்க். சரியா? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுருங்க. RA ஈக்குவல் டு RB, ரெசிஸ்டன்ஸ் சேம்னதால RA ஈக்குவல் டு RBன்னு போட்டேன். ரெசிஸ்டன்ஸ்னா R இஸ் ஈக்குவல் டு ரோ L பை A, ஏரியா ஆஃப் ஏன்னு போட்டுக்கிறேன். இந்த சைடு ரோ L பை ஏரியா ஆஃப் B. இதில் எல் மட்டும் சேமு. இப்போ இதை ரோ ஏ ரோ பின்னு போட்டுக்கிறேன். ரோ ஏ பை ரோ பி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ பை ஏரியா ஆஃப் பி. சரியா? ஸோ இந்த ரேஷியோ எப்படி இருக்கும், அந்த ரேஷியோவும் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இதில் எது பெருசு, இது பெருசு. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஏரியா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஒயர் ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏவும் பெருசாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஏரியா ஆஃப் ஏ வில் பி கிரேட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி போட்டுருங்க. புரிஞ்சா? திக்கர்னு கேட்டிருக்காங்க, அப்போ திக்குன்னு போட்டுங்க. சரியா? ஏரியா ஆஃப் ஒயர் ஏ வில் பி திக்கர். புரிஞ்சா எப்படின்ட்டு? ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நீ சிம்பிளாக கூட என்ன சொல்லிடலாம், ஆர் வந்து ரோ எல் பை ஏ. அப்போ ரோன்னும் போது RA பை எல். ஸோ ரெசிஸ்டிவிட்டியும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் எது பெருசோ அது பெருசுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, ஏ கொஸ்டின். இப்போ பி கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கிவன் பிலோ calculate the current in each resistor, equivalent resistance, total current. சரியா? இப்போ இங்கேருந்து ஒரு கரண்ட் ஐன்னு வருதுன்னா இது என்ன ஆகும்னா I1 I2 I3 இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். ஸோ அப்போ கரண்ட் ஒன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடறேன். R ஈக்குவலண்ட் அப்படின்னும் போது 1/30 + 1/10 + 1/5. ஸோ எல்சிஎம் 30 எடுத்துக்கலாம். 30 1s are 30, 10 3s are 30, 6 5 6 are 30. அப்போ இந்த 6 இங்கே வந்துடும். 6 9 10, 10/30. 10/30 நம்ம என்ன சொல்லலாம்னா 1/RP கேன்சல் பண்ணினா R ஈக்குவலண்ட் வந்து எவ்வளோ வருது, 3 ஓம் வரும். சரியா? ஸோ இது 1/3, அதை 3 போட்டோன்னா 3 ஓம். சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3 ஓம். டோட்டல் கரண்ட் போட்டலாம். தேர்ட் கொஸ்டின், இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து V is equal to IR போட்டோன்னா I வந்து என்ன வரப்போகுது, V by R. V வந்து 6, R வந்து 3. அப்போ 2 ஆம்பியர் கரண்ட் வருது. ஓகே, இங்கேருந்து வர்றது 2 ஆம்பியர் கரண்ட்டு. ஸோ I வந்து 2 ஆம்பியர். ஸோ இந்த 2 ஆம்பியர்னால் ஒரு ரீஜனுக்கு ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு I1 வேணும். I1னா V by R1. V வந்து எவ்வளோ, 6, ரெசிஸ்டன்ஸ் வந்து 30. அப்போ 6 1s are 6 5s are 1/5 வந்து 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு அதுலேயே I2 வேணும். I2ன்னும் போது V by R2. V வந்து எவ்வளோதான், 6/10. 6/10 போது 0.6 ஆம்பியர். I3 வந்து V by R3. V by R3 போது 6/5. 6/5 பண்ணால் 1.2 வரும். சரியா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 2 வந்துச்சுன்னா நீ போட்டது கரெக்டு. எது மூணுத்தையும், I is equal to I1 + I2 + I3 வந்தால் தான் கரெக்டு. சரியா?
ஸோ இங்கே வந்து 2 ஆம்பியர் 2 இஸ் ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் 0.6 ப்ளஸ் 1.2 ஆட் பண்ணினா 0.2 1.2 0.6 6 ப்ளஸ் 4 10 1 2 2 அப்போ நம்ம போட்டது கரெக்டு சரியா ஒன்றையும் பாக்ஸ் போட்டு காமிச்சிடுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஸோ ஸ்டடி த VI graph of a resistor as shown in the figure and prepare the table showing the values of I in ampere corresponding to the 4 different values in voltmeter. How will you determine the resistance of resistor from the graph? ஸோ அவங்க நம்மளுக்கு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க Vக்கும் Iக்கும் சரியா Vக்கும் Iக்கும் அப்படியே நம்ம போட்டு வந்துடலாம் V 2 4 6 8 இங்கே போட்டு வந்துடுங்க 2 4 6 8 Iக்கு நான் வந்துச்சு 1 2 3 4 சரியா ஸோ இந்த டேபிளை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ ப்ரிப்பேர் யா டேபிள் ஷோயிங் த வேல்யூஸ் ஆஃப் I இன் ஆம்பியர் I ஆம்பியர் அப்படின்னு போட்டுங்க V வோல்ட் அப்படின்னு போட்டு வச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க V இஸ் ஈக்குவல் டு IR ஆறுன்னும் போது V/I ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் வோல்டேஜ் வந்து 8 I வந்து எவ்வளோ இருக்குது அப்போ 4 இருக்குது சரியா அப்போ 4 அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் ஓகேவா ஃபைன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார் 10 வோல்ட் 10 வோல்ட்டாக இருக்கும் போது கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க வோல்ட் வந்து 10 ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 இப்போ I எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணோம் I இஸ் ஈக்குவல் டு V/R ஓம்ஸில் தான் சுற்றி V இஸ் ஈக்குவல் டு IRன்னு வரும் ஐன்னும் போது V/R V வந்து 10/2 பண்ணனா 2 1s are 2 5 அப்போ கரண்ட் வந்து 2 ஆம்பியராக இருக்கும் சரியா கரண்ட் வந்து 2 ஆம்பியராக இருக்கும் சரியா ஓகே 10 வோல்ட்டாக இருக்கும்போது கரண்ட் வந்து 2 ஆம்பியராக இருக்கும் முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் B கொஸ்டின் கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் B இங்கே போட்டு வர பாருங்க கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டல் ஒயர் லென்த் வந்து 2 மீட்டர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 1.55 × 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்லேயே இருக்குது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் சொல்கிற பாருங்கள் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர்னா 10⁻⁻2 எம்எம்னா மீட்டர்னா 10⁻⁻3 மீட்டர் மல்டிபிள் பண்ணிக்கணும் சரியா ஸோ கன்வர்ஷன்ஸுக்கு ஸோ இங்கே மீட்டர்லேயே இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லை ரெசிஸ்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க 2.8 × 10⁻⁻8 ஓம் மீட்டர் அப்போனா அதான் கேட்டிருக்காங்க கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேட்டிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின் தான் R இஸ் ஈக்குவல் டு ρL/A எல்லா வேல்யூமே இருக்குது பாரு 2.8 × 10⁻⁻8 லென்த் வந்து 2 பை ஏரியாவும் கொடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ ஏரியா வேணும்னா πr² சரியா ஏரியா வந்து πr². சப்போஸ் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரேடியஸாக மாற்றிட்டு அப்புறமா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா வந்து 1.55 × 10⁻⁻6 ஸோ 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண பாருங்கள். சரி என்ன பண்ணலாம், இந்த பவரை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2.8 இது ரெண்டுத்தையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி எடுத்துங்க. கீழே 2 டெசிமல் இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுறேன் 280 / 155 அப்படின்னு போட்டுக்கிறேன். டெசிமல் தூக்கிடுறேன். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது ரவுண்ட் நம்பர் ஆகிடும். இதுவுமே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துடும். இன்டூ 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 10⁻⁻8 இந்த -6 மேலே வரும்போது +6 ஆகிடும். ஓகேவா? இப்போ இது 3 டேபிள்ஸில் பண்ணுற பாருங்க. 3 5s 3 டேபிள்ஸில் வராதுல, அப்போ 5 டேபிள்ஸில் பண்ணுறான். 5 3s 15, 5 1s 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 5s 25, ரிமைனிங் 3, 5 6s 30. 56/31 இன்டூ 2 × 10 பவர் இதுனா வரும் -2ன்னு வந்துடும். 31 56 இதை என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 56 31 எந்த டேபிள்ஸில் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். ஸோ அப்போ 56 × 2 பண்ணிவிட்டு / 31 பண்ணுறேன். 2 6 12, 2 5 10 11. அப்போ வந்து 112 / 31 × 10 பவர் -2. சரியா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். 112 / 31. 31 பண்ணால் 31 3s பண்ணுங்கள். 31. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 3.61 × 10⁻⁻2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸா, calculate the resistance of the wire. ஸோ அப்போ R வந்து ஓம். சரியா? 3.61 × 10⁻⁻2 ஓம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லிஸ்ட் த 2 disadvantages of using series circuit in ohm. சீரிஸ் சர்க்யூட்டில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, வோல்டேஜ்
வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடும். எத்தனை டிவைஸ் போட்டாலும் வோல்டேஜ் கம்மி ஆகிட்டே வந்துடும். அதனால் பிரைட்னஸ் என்ன ஆகிடும்னா பிரைட்னஸ் கம்மியாகிடும், டிவைஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்புறமா ஒரு டிவைஸ் பிரேக் ஆச்சுன்னா இஃப் ஒன் டேமேஜ் அதர்ஸ் won't ஒர்க், அதர்ஸ் நாட் ஒர்க். சரியா, ஒன்று கட்டாச்சுனாலும் மற்ற எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த 2 பாயிண்ட் சொல்லிடுங்க போதும். ஸோ calculate the effective resistance A and B இந்த சர்க்யூட். இது பார்க்க வித்தியாசமாக இருக்கலாம், பயப்படாதீங்க, இது சிம்பிளாக மாற்றுங்க. ஸோ இது B பாயிண்ட் இங்கே இருக்கட்டும், A பாயிண்ட் இங்கே இருக்கட்டும். இப்போ மேலே 2 வருதா, இது ஒரே லைனில் தான் போகுது, கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகலை. அப்போ இதை 4 ஓம் 6 ஓம் சீரீஸில் இருக்குது, 6 ஓம். சரியா, நடுவில் 15 ஸ்ட்ரெயிட்டாக 15 வருது. அப்போ இதை 15 இப்படி போட்டுக்கணும். இப்போ கீழே வந்து 2 3 இப்படி இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டை இப்படி கொடுத்து இதை இப்படி மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ 4ம் 6ம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, சீரீஸ் ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டுறேன். எக்ஸாம்பிளாக ஃபார்முலா போடுங்க. 4 + 6 வந்து 10, இது ஒரு 10, இங்கே நடுவில் வந்து 15, அகெயின் வந்து 3 + 3 6. ஸோ இப்போ இது 3ம் பேரலாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு பேரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1/RP = 1/10 + 1/15 + 1/6. எல்லாத்துக்குமே 30ல் மல்டிபிள் ஆகும், அதனால் 30 எடுத்துக்கிறேன். 30 எத்தனா 10 3s are 30, 15 2s are 30, 6 5s are 30, 5 + 5 10, 10/13 வருது. 0 கேன்சல் ஆச்சுன்னா 1/RP வந்து 3னா RP வந்து 3 ஓம். ஸோ இது மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்ப்ளிட் அப் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டலாம். ஓகே, இதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. இந்த சர்க்யூட் இது மாதிரி கொடுத்துட்டாங்களா, இந்த ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ் அண்ட் பேரல். சிலது சீரீஸாக இருக்குது, இது பேரலாக இருக்குது. இது சீரீஸு, இது ரெண்டும் பேரலு, இந்த சர்க்யூட்டும் இதுவும் சீரீஸில் இருக்குது. ஓகேவா, ஸ்டேட் த 2 ஃபேக்டர்ஸ் affect the resistance of the resistor. So first question, R is equal to rho L/A வா. State the 2 factors affecting the resistance. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனு, வேணும்னா நீ ரெசிஸ்டிவிட்டி கூட சொல்லிக்கோ. சரியா, ரோ கூட சொல்லிக்கோ. லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ரெசிஸ்டிவிட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் கொஸ்டின், X and Y meters, identify X and Y meter, identify X and Y and the electrical property that each meter measure. Xன்றது சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, Xன்றது அம்மீட்டர். அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணோன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணோம், அதையும் கேட்டிருக்காங்க. விச் மெஷர்ஸ் த கரண்ட். ஒய்ன்றது வோல்ட் மீட்டர், பேரலில் கனெக்ட் பண்ணதால் வோல்ட் மீட்டர், இட் மெஷர்ஸ் த வோல்டேஜ். ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணணும். இது மட்டும் எழுதுனால உனக்கு மார்க் வந்துடும். Calculate the equivalent resistance in the circuit. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஈஸி தான் பாருங்கள். இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ பேரலில் என்ன பண்ணோம், இந்த சர்க்யூட்டு இப்படி இருக்க போகுது. சரியா, ஸோ இது மாதிரி இருக்குது 6 6 2. அப்போ இது ரெண்டும் பேரலல். 1/RP அப்படின்னும் போது 1/6 + 1/6 போட்டிங்கன்னா 6, 1 + 1 2, 3, 1/3. அப்போ RP வந்து 3, RP வந்து 3. அப்புறம் இந்த சர்க்யூட் எப்படி மாறிடும், 3 2, 3 ஓம் 2 ஓம், இது ரெண்டும் சீரீஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து தேர்ட் கொஸ்டின். அப்போ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 5 ஓம். 3 + 2 5 ஓம். சரியா, பாக்ஸ் போட்டு ஸ்டெப்பு நிறைய போடுங்க. நான் இப்போ ப்ரொசீஜர் ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். 5 மார்க் கொஸ்டின் இது, அதுக்கு எவ்வளோ டீப்பாக ஆன்சர் எழுதணும்னு பார்த்துங்க. லாஸ்ட்டு, யூஸிங் த use your answer to calculate the current in the circuit, state the unit. ஸோ இதில் இப்போ எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு போடலான்னா V = IR, I = V/R. வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, 6 வோல்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸு 5. ஸோ அப்போ 6/5னா 1.2 வரும். செக் பண்ணிங்க, 5 1s are 5, ரிமைனிங் 1, 0.0 போட்டுன்னா 5 2s are 10, 1.2 ஆம்பியர். ஓகே, 1.2 ஆம்பியர் இந்த லைனில் வர்றது 1.2 ஆம்பியர். சப்போஸ் இன்னும் டீப்பாக கேட்கணுன்னா இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இது கேல்குலேஷன் எல்லாமே சொல்லிவிடுவேன். ஏன் சொல்லுங்கள், இது ரெண்டுமே 6 ஓம். அப்போ 1.2ன்றது என்ன பண்ண போகுது, 0.6 0.6ஆக பிரிஞ்சிடும். சரியா, வேணா வெரிஃபை பண்ணுறீங்களா, எப்படி பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னும் போது இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம். ஸோ அதில் போகிற கரண்ட் வந்து
அதில் போகிற இங்கே இருக்கிற வோல்டேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸு 3, அங்கே போகிற கரண்ட் வந்து சேர்த்து 1.2 எடுத்தா அப்படின்னா வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஐ வந்து 1.2 இன்ட்டு 3 பண்ணனா 3 2s are 6, 3 1s are 3, 3.6 வோல்ட். இங்கே இருக்கிற வோல்ட்டு 3. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற வோல்ட் மட்டும் இந்த வோல்ட் மீட்டர் எவ்வளோ ரீடிங் சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன்னா 3.6 வோல்ட். அப்போ இங்கே எவ்வளோ வரணும்னு பாருங்கள். 3.6 அதையுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ரீஜனில் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா V is equal to IR. கரண்ட் வந்து 1.2 தான், அதோட ரெசிஸ்டன்ஸ் 2. 1.2 இன்ட்டு 2 வந்து 2.4. கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 2.4 வோல்ட். இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 6 வோல்ட் கரெக்டாக வந்துடும். சரியா? கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைனில் மட்டும் எவ்வளோ கரண்ட் இந்த லைனில் மட்டும் இதை வந்து சப்போஸ் நான் I1 I2 கேட்டாங்கன்னா I1 மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ தான் வரும்? 0.6 தான். வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஐன்னும் போது V/R. V வந்து எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல? V/R. V வந்து 3.6, ரெசிஸ்டன்ஸ் 6, 6 1s are 6, 0.6 கரெக்டாக வந்துச்சா? ஸோ எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள், எது கேட்டாலும் போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, ஸோ இதையுமே ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக 4 டிவிஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக பண்ணுங்கள். இன் அண்ட் investigation, the current in a circuit and the potential difference across the resistor in the circuit was measured. The results are shown in the table. இவங்களே டேபிள் கொடுத்துட்டாங்க. plot the graph on plot the graph கேட்டிருக்காங்களா? ஒரு கிராஃப் போட்டுடலாம். x axis V on y axis, V on y axis, I on x axis. ஸோ ஸ்கேல் வந்து நீங்களே கொடுத்துங்க. லைக் 0.5 அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை 1 2 3 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். இந்த சைடை வந்து அதே மாதிரி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 2 2 கூட எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10 12 அது மாதிரி போட்டுங்க. ஸோ மேக்ஸில் இப்போ தான் 5 மார்க்கில் உங்களுக்கு கிராஃப் கொஸ்டினாக வந்துருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணுங்க. 0.5க்கு 1.6, 0.5 இங்கே இருக்கும், 1.6 இங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு பாயிண்ட்டாக போடுங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். கிராஃப் நான் டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்கள் போட்டுருங்க. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் அட் 13. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிராஃபை நீங்களே போட்டுருங்க. செகண்ட் கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டினில் கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் அட் வோல்ட் வந்து 13.2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அந்த டைமில் எவ்வளோ இருக்குது? 4 ஓம் இருக்குது, 4 ஆம்பியர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. V இஸ் ஈக்குவல் டு IR. சரியா? ஆர்ன்னும் போது V/I. V/I போட்டோன்னா V 13.2. கரண்ட் வந்து 4 1s are 4 3s are 12, ரிமைனிங் 1 பாயிண்ட் வச்சு 4 3s are 12. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த கண்டிஷனில் 3.3 ஓம். சிம்பிள் தான். இப்போ இந்த பார்ட்டில் கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் இந்த கிவன் பிலோ. இதெல்லாம் எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது 8. நான் கேல்குலேஷன்லாம் போடல, நிறைய கொஸ்டின் போட்டேன்னா நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணுங்க. இது நான் ஷார்ட் கட் பண்ணுறேன். இது ரெண்டும் பேரலல்னா ரெண்டுமே சேம். அப்போ இதுனா ஆகிடும்னா 8 8 பாதி ஆகிடும். அப்போ பாதினா 8 ஓம் 4 ஓம் இவ்வளோ தான் மாறி இருக்கும். இப்போ இது ரெண்டும் சீரீஸு. 8 + 4 12 ஓம் வந்திருக்கும். சரியா? இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 ஓம். நீங்கள் கேல்குலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஒயர் ஆஃப் லென்த் L, கிராஸ் செக்ஷன் A, length L, cross section A. The wire has resistance of 16 ohm. Resistance வந்து 16 ohm. Determine the resistance of wire made up of same material. Same material na இதுவும் ரோ same material with length L வந்து 0.5 னா 1/2 L dash. இது எல்லாத்தையும் டேஷ்னு எடுத்துக்கிறேன். L dash வந்து 1/2 L. அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா A dash வந்து 2A. சரியா? ஸோ இப்போ நல்ல கொஸ்டின் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து R = ρL/Aன்னு எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 16 வந்துடுது. ஸோ R' வந்து ρL'/A'. சரியா? ஏன்னா ரோ டேஷ் மட்டும் சேம், அதனால் ரோன்னே எடுத்துக்கிறேன் இங்கேயுமே. சரியா? ரோ டேஷ் ரோ ரெண்டுமே சேம் தான், சேம் மெட்டீரியல் சொன்னதால். இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R' = ரோ சேம் தான். L' இப்போ என்ன போடலாம்?
L by 2 போட்டலாம். A dash வந்து 2A. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணு. ரோ L by 2 இது வந்து 2A-வை 2/A1 வரும். அப்போ 1/2Aன்னு வரப்போகுது. அப்போ ரோ L by 4A, ரோ L by 4A, ரோ L by A வேல்யூ எவ்வளோ 16. அப்போ ஆன்சர் வந்து 16/4, 4 1s are 4 4s are. அப்போ R dash வந்து எவ்வளோ வந்திருக்கு 4 ohm. Determine the resistance of wire made up of 4 ohm. ஓகேவா? ஸோ பழைய வேல்யூவை வச்சு கம்பேர் பண்ணி புது வேல்யூ போட்டேன். இது மாதிரி கொஷின்ஸ் வந்தால் போட கற்றுங்க. நெக்ஸ்ட்டு a student has two resistor இருக்கான். 2 ohmல இருக்கான், 3 ohm இருக்கான். she has to put one of them in the place of R2. எங்கே இருக்கு? ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணிக்கலாம், 3 யூஸ் பண்ணிக்கலாம். the current that she needs in the entire circuit is 9 ampere. ஓகேவா? show the calculation in which of the two resistors should use. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணுமா? யூஸ் பண்ணும்போது கரண்ட் எவ்வளோ வரணுமா? இந்த சர்க்கியூட்டில் 9 ஆம்பியர் கரண்ட் வரணுமா? 9 ஆம்பியர் கரண்ட் வரணும். வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? 12 வோல்ட் இருக்குது. இது ரெண்டும் எப்படி கனெக்ஷன்? சீரீஸாக பேரலா? பேரலல். சரியா? ஸோ அப்போ பேரலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1/R ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து 2ன்னு எடுத்து பார்க்குறேன். சரியா? அப்போ 1/R வந்து 4 1 + 2 3/4ன்னு வருமா? ரெசிஸ்டன்ஸு 3/4ன்னு வரும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 3/4னா R வந்து 4/3 ஓம் அப்படின்னு வந்துடும். V is equal to IR. வோல்டேஜ் 12, I வந்து 9, ரெசிஸ்டன்ஸ் வந்து 4/3. 3 1s are 3 3s are 3 4s are 12. 12 equal to 12 வந்துச்சு. அப்போ கன்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணோம் 2 ohm ஆம்பி 2 ohm ரெசிஸ்டரை யூஸ் பண்ணோம். சப்போஸ் நம்ம 3 கொடுத்துருந்தா வராது பாருங்க. 1/R is equal to 1/4 + 1/3 எடுத்துக்கிட்டோன்னா எல்சிஎம்ஏ 12ன்னு வந்திருக்கும். 3 + 4 7, திருப்பி போட்டிங்கன்னா R வந்து 12/7ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக வந்திருக்காது. V is equal to IR போட்டிங்கன்னா 12 equal to I வந்து 9, R வந்து 12/7னா வேறு வேல்யூ ஏதோ வருது. ஸோ அப்போ வராது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2 ohm தான் எடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? 9 ஆம்பியர் வரும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின். A household use the following electrical appliances. 2 electric fans. ஸோ 2 ஃபேன் இருக்கான். ஃபேன் வந்து 2 இருக்குது. ஃபேன் வந்து 2 இருக்குது. ஒன்று 80 வாட்டு. 2 ஃபேன் இருக்குது, 80 வாட்டு. எவ்வளோ நேரம் போகுது? 12 hours. 12 hours ஈச் டே. அதே மாதிரி செகண்ட் 6 பல்ப் டியூப்ஸு 6 இருக்குது. ஒன்று 18 வாட்டு. இது எவ்வளோ நேரம் ஆகுது? 6 hours per day. ஓகேவா? 2 ஃபேன் வீட்டில் இருக்குது, அது 80 வாட்டு, 12 hours போகுது. அதே மாதிரி டியூப் வந்து 6 பல்ப் இருக்குது, 18 வாட் ஒன்று அது வந்து 6 மணி நேரம் ஓட்டுறாங்க. கேல்குலேட் த எலக்ட்ரிக் பில் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன். ஜூன் மந்தில் எத்தனை நாள் இருக்கும்? 30 days இருக்கும். 30 days இருக்கும். சரியா? கேல்குலேட் த காஸ்ட் பர் யூனிட். எலக்ட்ரிக் எனர்ஜி 1 கிலோவாட் ஆர் தான் ஒரு யூனிட். அது வந்து ஒரு யூனிட் வந்து 6 ரூபாவா. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கட்டுவாங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சம்முக்கு கிலோ வாட் ஆர் கேல்குலேட் பண்ணோம். ஸோ 2 ஃபேனாக ஃபஸ்ட்டு இதுக்கு கேல்குலேட் பண்ணோம். 2 × 80 × கிலோ வாட் ஆர் பவருக்கு கிலோ வாட் ஆர்லாம். ஸோ வாட்டு ஆர் 12. இது வந்து எதுக்குன்னா ஃபேனுக்கு. ப்ளஸ்ஸு டியூபுக்கு 6 பல்ப் இருக்குது, ஒன்று 18 வாட்டு. எவ்வளோ நேரம்? 6 hour போகுது. இது எல்லாமே பண்ணால் வாட்டில் தான் வரும். சரியா? ஸோ வாட்டில் தான் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிலோ வாட்டாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். 8 2s are 16. 16 × 12 பண்ணனா 2 6 are 12, 2 1s are 2 3 16 போட்டுக்கலாம். 2 9 190 1920 வாட்டு. இது வந்து 6 6 are 36. 36 × 18. 36 × 18 பண்ணால் 6 8s are 48, 3 8s are 24, 28, 36, 8, 12, 14, 1 648. 648 டோட்டல் வாட்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1920 ஆட் பண்ணிங்கன்னா 8 6 15 1 2568 வாட்டு. 2568 வாட்டு.
இதை கிலோ வாட்டில் மாற்றினா டிவைடட் பை 1000 2.568 கிலோ வாட்டு. இது எத்தனைக்கு? ஒரு நாளைக்கு. சரியா? இது ஒரு நாளைக்கு பர் டே. அப்போ 30 டேஸ் வேணும்னா என்ன பண்ணோம்? இன்ட்டு 30 பண்ணோம். சரியா? ஸோ இன்ட்டு 30 டேஸுக்கு ஃபார் 30 டேஸ்க்கு 2.568 இன்ட்டு 30. 3 8s are 24, 3 6 are 18, 19, 20, 3 5 are 15, 16, 17, 3 2 are 6, 7. ஸோ அந்த 0 தள்ளினா 77.04 கிலோ வாட் ஆர் ஃபார் த 30 டேஸ். சரியா? அப்போ 77.04 யூனிட். அப்போ கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். இன்டூ 6 பண்ணினா 6 4s are 24, 6 7s are 42, 42 + 4 46. ஸோ அப்போ 3 டெசிமல். அப்போ கரண்ட் பில் எவ்வளோ தான் வந்திருக்கு? 46 rupees 22.224 பைசா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கன்சிடர்ட் எ கண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஒரு கண்டக்டர் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர், லென்த் வந்து எல், திக்னஸ் வந்து டி, அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோ. நவ் த கண்டக்டர் இஸ் கட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் 1 2 3 4. அப்போ ஒன்னொன்றோட லென்த் வந்து L/4 இருக்கும். டயாமீட்டர் சேமாக தான் இருக்கும். ஓகே, வாட் வில் பி த நியூ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஈச் பார்ட்? ஸோ இது ஈஸியான கொஸ்டின். எப்பவுமே ரெசிஸ்டிவிட்டி வந்து ரெசிஸ்டிவிட்டி சேம் மாறாது. மெட்டீரியல் மாறினா மட்டும்தான் ரெசிஸ்டிவிட்டி மாறும். இப்போ இதுக்கு மாறாது, ரெசிஸ்டிவிட்டி சேம். சரியா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் இஃப் ஆல் த பார்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணாங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணாங்கன்னா ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் இஃப் ஆல் திஸ் பார்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதோட ரெசிஸ்டன்ஸ் உடைச்சோடனே இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? R is equal to ரோ L/A. L வந்து என்ன ஆகிடும்? L/4 ஆகிடும். D வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள். ரோ L/4 D/1 இருக்கும், 1/Dன்னு வந்துருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? ரோ L/4D. ரோ L/4D. சரியா? ஸோ R டேஷ்ன்றது ரோ L/4D. அப்போ R டேஷை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, R வேல்யூனா இருக்கும் ரோ L/D. ஸோ ரோ L/Dனே போட்டு வச்சுங்க. திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஏரியாவில் கன்வெர்ட் பண்ணாலும் அதே தான் வரப்போது. கேன்சல் ஆகிடும்ன்றதால நான் அப்படியே வச்சுக்கேன். சரியா? ஸோ இப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இதுனா கட் பண்ணவுடனே அதோட ரெசிஸ்டன்ஸ் R/4 ஆயிருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா லென்த்து கம்மியாச்சுன்னா, ஸோ பேசிக்கான லாஜிக் தான். இனிஷியலாக லென்த் அதிகமாக இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஆறுன்னு இருந்துச்சு இந்த கேஸுக்கு. லென்த்து கம்மியானோடனே ரெசிஸ்டன்ஸும் டிவைடட் பை 4 வந்துச்சு. இதோட ரெசிஸ்டன்ஸ் R/4. ஓகேவா? ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பார்ட்ஸ் கனெக்டட் இன் பேரலல். அப்போ பேரலோட ஃபார்முலா 1/R இஸ் ஈக்குவல் டு 1/R + 1/R1 R2 R3 R4. எல்லாத்துக்குமே என்ன வரப்போகுது? புது ரெசிஸ்டன்ஸ் R/4 தானே. R/4 போட்டோன்னா மேலே 4ன்னு வந்துடும். 4/R + 4/R + 4/R. ஸோ பேஸ் வந்து 4 காமனு. 1 2 3 4 4 4 16. 16 இது வந்து 1/R தான் வந்து 16/R. Rன்னும் போது என்ன ஆகிடும்? அப்படியே அந்த புது ரெசிஸ்டன்ஸ் பேரலல் அப்படின்னும் போது என்ன வந்துடும்? R/16. ஓகேவா? ஸோ அப்போ பேரலாக இது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து R/16 ஓம் 16 ஓமாக மாறிட்டுருக்கோம். அதுவே சீரீஸில் கனெக்ட் பண்ணும் போது என்ன இருக்கும் பாருங்கள். சீரீஸில் கனெக்ட் பண்ணும் போது ஒன்றுத்துக்கும் R/4 R/4 RS is equal to R/4 + R/4 + R/4 + R/4. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 4ன்னு போட்டுக்கலாம். இது எல்லாமே 4R வரப்போகுது. 4 கேன்சல் ஆகிட்டு திரும்பி R தான். ஏன்னா திரும்பி சேர்த்தா அதே மாதிரி ஒயர் தான் வந்துடும். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்தா திரும்பி அதே ஒயர் தான் வரப்போகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். RS is equal to Rனே வரப்போகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லா மாடல் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் கேட்கலான்னா R is equal to ரோ L/A. சரியா? இது கால்குலேஷன் பெருசாக போகும். இதில் எல்லா வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். ரோ கொடுத்துட்டு எல் கொடுத்துட்டு ஏரியாவுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டு. சரியா? ஸோ ஜஸ்ட் அது மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா
ஆன்சர் வந்துடும். இது மாதிரி கொஷின்ஸ் ஒன்று கிளியராக பார்த்துங்க. எக்ஸாம்பிள் கொஷினே ஒன்று இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க போதும். ஸோ சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் கொஸ்டின்ஸு நிறைய லாஜிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் போடுங்க. கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ. இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். நான் அந்த சொல்யூஷனை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.